7ஆம் வகுப்பில் உள்ள 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? முதல் பருவத்துக்கான இலக்கணம் முடிஞ்சு 2ஆம் பருவத்திற்கான இலக்கணம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சொற்களை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று இலக்கிய வகை, ஒன்று இலக்கண வகை. நாம நேற்று பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? இலக்கிய வகையில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னது? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இலக்கண வகையில சொற்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இலக்கணம்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயற்சொல்னா என்ன, திரிச்சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையான சொற்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சொற்கள் அப்படின்னா, இயற் சொற்கள், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? 4 வகையா பிரிக்கிறாங்க. அப்ப இதுதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவற்றில் முதல் சொல். ஓகே, நமக்கு இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்துறாங்க? பூ, வா, அறம், கடிதம், புத்தகம். இச்சொற்களை பாருங்கள். இவள் முதல் 2 சொற்கள் ஓர் எழுத்தையே கொண்டவை. ஃபர்ஸ்ட் 2 சொற்கள் பாருங்க, ஓர் எழுத்து தான். ஆமா. அடுத்த 3 சொற்கள் என்னது? 3, 4, 5 எழுத்துக்களை கொண்டவை. இவை அனைத்துமே பொருள்களை தருது. ஒரு எழுத்தா இருந்தாலும் பொருள் தருது, 2 எழுத்து சொற்களும் பொருள் தருது, 3 எழுத்து சொற்களும் பொருள் தருது, 4 எழுத்து சொற்களும் பொருள் தருகிறது, 5 எழுத்து சொற்களும் பொருள் தருகிறது. இவ்வாறு ஓர் எழுத்து தனித்து நின்று, ஒரு எழுத்து தனித்து நின்று ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதை சொல்லுவாங்க. ஓர் எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தனித்து நின்றும் பொருள் தரலாம். அப்படி தரக்கூடியது தான் சொல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த சொல் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, மொழின்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம், கிளவின்னு சொல்லலாம், சொன்றின்னு சொல்லலாம், சோறுன்னு சொல்லலாம். அப்ப இதில் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள்கள் தரும் சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலக்கண முறைப்படி நல்லா பாத்துங்க. இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 6th பார்த்தோம். ஏன்னா சொற்களை 4 வகைப்படும் என்பதை முன் வகுப்பில் கற்றீர்கள். முன் வகுப்புலாம் 6th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துருப்போம். அதே போல இலக்கிய வகையில் சொற்கள் 4 வகைப்படும். அவை இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். சரியா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 10 அப்படின்னு ஒரு நூல், அந்த நூலுடைய ஒரு பேர் என்னவா இருக்கும் அப்படின்னா, இரும்பு கடலை அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இரும்பு கடலை இருக்கு இல்லையா, கடலை இரும்பு பட்டாணி இருக்கு இல்லையா, அந்த பட்டாணியை கடிச்சா அதை கடலைன்னு சொல்றாங்க. அந்த கட்டாணியை கடிச்சா ஒரு சில பட்டாணி கடிக்கவே முடியாது, இரும்பு மாதிரி இருந்துச்சுன்னா. அப்ப அதே மாதிரிதான் இந்த சொற்களை படிக்கும் பொழுது புரியவே புரியாது. நீங்க தொல்காப்பியத்தை படிச்சா இப்ப இருக்கிறவங்களுக்கு புரியுமா? இல்ல. அதை ஒருத்தவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி செம்மைப்படுத்தி அதுக்கு ஒரு பொருள் எது விளக்க உரை. இன்னையுமே திருவள்ளுவர் எழுதுனது நமக்கு புரியல, திருவள்ளுவரோட விளக்க உரை தான் நமக்கு புரியுது. சரியா? ஓகே, அதான் நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் இலக்கிய வகையில ஒரு 3 சொல்றாங்க. இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். இயற்சொல்னா என்ன பார்க்க போறோம், திரிச்சொல்னா என்னன்னு பார்க்க போறோம், திசைச்சொல்னா என்னன்னு பார்க்க போறோம், வடச்சொல்னா என்னன்னு பார்க்க போறோம். அப்ப இதுதான் நமக்கான சிலபஸ். இயற்சொல் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அங்க இயல்பா, அங்கே இயல்னு வந்துருச்சு. இயல்பாக புரியக்கூடிய ஒன்னதான் இயற்சொல்னு சொல்லுவோம். இயல்பா ஒரு விஷயம் சொல்றா, பார்த்த உடனே அது புரியுது அப்படின்னா, கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றில் பொருள் இயல்பாகவே பொழுதில் விளங்குகிறது. எளிதில் பொருள் விளங்கினால் அதை இயற்சொல் என்பார். இதுதான் காரணம். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இந்த இயற் சொற்களை என்னென்னலாம் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா, பெயர், வினை, இடை, உரி. அவ்வளவுதாங்க. நம்ம பார்த்தோமா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அவ்வளவுதாங்க. இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கணம் தோன்றியிருக்கும். இல்ல, இலக்கணம் தோன்றதுக்கு அப்புறம் இலக்கியம் தோன்றிருக்குமா? ஃபர்ஸ்ட் எழுதிருப்பான், அடுத்து எழுதுனதுக்கு தப்பு கண்டுபிடிச்சிருப்பான். அதனாலதான் இலக்கிய வகை சொற்கள் இயற்சொல், அதுக்கப்புறம் அதை படிச்சிருக்கணும். இருந்தாலும் நமக்கு சிலபஸ் அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ மண், பொன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெயர், மண்ணுன்னு சொல்றோம், அது ஒரு பெயரை குறிக்குது. அப்ப எல்லாருமே ஈஸியா புரியுதா? புரிஞ்சிச்சு. நடந்தான், வந்தான் அப்படின்னு ஒரு செயலை குறிக்குது. அப்ப வினை, இயற்சொல். எனக்கு இயல்பாவே புரிஞ்சிருச்சு. நடந்து ஒருத்தன் வந்திருக்கான், அதான் நடந்தான்னு சொல்றான். ஒருத்தன் வந்திருக்கான், அதை வந்தான்னு சொல்றான். அவனை, அவனால் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வந்திருக்கு, இடையில வந்திருக்கு, ஆள் வந்திருக்கு. இதெல்லாமே என்னது? இடை இயற்சொல். அவனை கூப்பிடு, அவனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இடை இயற்சொல் இயல்பாகவே புரிகிறது. அடுத்தது மாநகர். நகர்னு சொல்லலாம், ஆனா அதுக்கு நான் உரியா ஒரு வார்த்தை போட்டு உரிச்சொல் என்னது? மா அப்படின்னு சொல்றேன். அப்போ இது எல்லாமே என்னது? நகர் அப்படின்னு சொன்னா எனக்கு புரிஞ்சிடும். ஆமா, அது ஒரு நகரத்தை குறிக்கிறது, ஒரு மாநகரத்தை குறிக்கிறது. அப்ப இயல்பாக புரியக்கூடியதா இருந்தா அது இயற்சொல். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து திரிச்சொல். திரிச்சொல்னா என்ன அப்படின்னு சொன்னா, கற்றவனுக்கு மட்டுமே புரிந்தால் அது திரிச்சொல். படிச்சவங்களுக்கு மட்டும் தான்ப்பா புரியும். இப்ப நம்மளே ஊர்ல படிக்காதவங்களை எல்லாரும் ஏமாற்ற முடியாது, சொல்றேன். ஒரு சில பேரை ஏமாத்திடுறாங்க. சரிங்களா? இங்க படிச்சவங்களும் நல்லா ஏமாறுறாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் படிச்சவனுக்கு மட்டுமே புரியும். சரியா? ஏன் அப்படின்னா, நம்ம கப்பல்னு சொல்லுவோம். வங்கூழ், நம்ம படிக்காத ஒருத்தவங்கிட்ட போயிட்டு வங்கூழ்னா என்னப்பா அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க கட்டாயமா. படிக்காதவங்க எதன் மூலயமா தன்னுடைய அறிவை பெருகிப்பாங்க அப்படின்னா, கேள்வி நாளமங்களை தான் பெருகிப்பாங்க.
அடுத்து தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக. ஓகே, அழுவம், சாற்றினான், உரு பயன் ஆகிய சொற்களை கவனிங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரும். வங்கூழ் அப்படின்னா என்ன, அழுவம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அகநானூறு பாடல்ல, ஒரு புறநானூறு அகநானூறு பாடல்ல தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்ப இலக்கியங்கள் மட்டும்தான். அப்ப இலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு படிச்ச நாமளே திணறோம். ஒரு 100க்கு 80 மார்க் எடுக்க முடியல. குரூப் 4ல 100க்கு 70 எடுக்க முடியல. அவ்வளவு கஷ்டப்படுறோம். படிக்காதவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சொற்களை தான் என்ன சொல்றாங்க, திருச்சொல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான எடுத்துக்காட்டு தான் வங்கம், அழுவம், சாற்றினான். இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவை திருச்சொற்கள் எனப்படும். அடுத்து போயிடலாமா? திருச்சொற்களையும் என்ன பிரிக்கிறாங்க அப்படியே தான். அதுலேயும் 4 தான். பெயர், வினை, இடை, உரி. அவ்வளவுதாங்க. எங்க என்ன கொடுத்துறாங்க? அழுவம், வங்கம், இயம்பினான், பயின்றாள், இயம்பினான், பயின்றாள், அன்ன, மான அப்படின்னா இடைச்சொற்கள், மற்று, பிற, கூர், கழி அப்படின்னா உரிச்சொற்கள். அப்ப திருச்சொல்லுக்கு ஏற்ற உரிச்சொற்களும் 4 வகைகளாகும். திருச்சொற்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் குறித்த பல திருச்சொல். அடுத்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஒரே ஒரு திரிசொல் தான் இருக்கும், ஆனா அதுக்கு பல பொருள் இருக்கும். பல பொருள் இருக்கும், அது ஒரே இதில் தான் குறிக்கும். அப்படிப்பட்ட திருச்சொற்களை திருச்சொற்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. 2 வகை. ஓகே, வங்கம், அம்பி, நாவாய் இந்த 3மே எதை குறிக்குது? கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால். கப்பல் என்னும் ஒரே பொருளை தான் தருது. வங்கம்னாலும் கப்பல் தான், அம்பினாலும் கப்பல் தான், நாவாய்னாலும் கப்பல் தான், புனை, ஓடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர், தெப்பம், மிதவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வகையான பேர்கள் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே வார்த்தை தான் சொன்னது, கப்பல். ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல முருவலா தோசை ஊத்துன்னு சொன்னோடனே அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது. என்ன சொல்றாங்க? ஒரு பொருளை தருவது குறித்த திருச்சொற்கள் என்பர். இதழ் என்னென்ன இதழ்னு சொல்லலாம்? பூவினுடைய இதழ், உதடு, கண்ணிமை, பனையோடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் இது பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். சரியா? ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? திருச்சொல்ல 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் குறித்த பல திரிசொல், இன்னொன்னு பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். எடுத்துக்காட்டு வங்கம், அம்பி, நாவாய், கப்பல். நாவாய் என்பதெல்லாம் கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் அது என்ன சொல்றாங்க? ஒரு பொருள் குறித்த திருச்சொல் என்றும், இதழ், பூவின் இதழ், உதடு, பனையோடு, நாளிதழ் இவை அனைத்தும் குறிப்பதால் பல பொருள் குறித்த ஒரு திருச்சொல் என்பர். ஓகே, அடுத்து போயிடலாமா? திசை சொல். ஒண்ணுமே இல்லைங்க. திசை சொல்னா இல்லைங்க, அதாவது சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழ்ல வழக்கத்துல இருந்தாலும் திசை அப்படின்னாலே 4 வகையான திசைகள். அதாவது 8 திக்கும் சென்றிடுவீர், கலைச்செல்வம் அனைத்தும் இங்கு கொண்டு கொணர்வீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எங்கிட்டு வேணாலும் போ, எந்த மொழியை வேணாலும் படி, அந்த மொழியில இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை தன் மொழியில மொழியாக்கம் செய்துக்கும், அப்போதுதான் தமிழ் மொழி இரவாத நிலை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படி சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் எல்லாம் நம்ம பயன்படுத்தினாலும் இது என்ன மொழிச்சொல் கிடையாது, தமிழ் மொழிச்சொல் கிடையாது. அப்ப தமிழில் தமிழ் சொற்கள் அல்ல, பிறமொழி சொற்களிலிருந்து வந்து தமிழில் வழங்கி வருபவை ஆகும். இவ்வாறு வடமொழி, பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள். வடமொழி சொற்கள் மட்டும் கிடையாது, எந்த மொழியில இருந்து வேணாலும் அந்த சொற்கள் வந்திருக்கலாம். சரியா? நம்ம படிச்சிருப்போம் தமிழ்ல 9ஆம் பாடத்துல 3 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். மூறு, மூறு, முஜி அப்படின்னு சொல்லிட்டு துளு, தமிழ், கன்னடம், தெலுங்கு படிச்சிருப்போமா? அதே மாதிரி இருக்கக்கூடியதுதான். ஓகே, முற்காலத்தில் பாடினது பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டில் பகுதிகளில் வழங்கிய பெயர்கள் தான். கேணி, நம்ம ஊர்ல என்னமோ சொல்லுவோம், கேணின்னு சொல்லுவோம். கேணினா என்ன அர்த்தம்? கிணறு. பெற்றம் அப்படின்னா பசு. கட்டாயமா கேட்பாங்க, பெற்றம் என்பதன் பொருள் என்ன? கேணி என்பது கிணறுன்னு போட்டுருவோம், பெற்றம்னா பசு. இச்சொற்களையே திசை சொற்கள். திசை சொற்களுக்கு எடுத்துக்காட்டு கேணி, கிணறு, பெற்றம், பசு. இது எங்க வழங்கி வர்றாங்க? முற்காலத்தில் பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில். அப்ப பாண்டிய நாட்டை தவிர்த்து பிற பகுதினா சோழ நாட்டில் இருந்திருக்கலாம், சேர நாட்டில் இருந்திருக்கலாம். ஒரு இன்டைரக்டா ஒரு கொஸ்டின் இதை கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது வடச்சொல். டைரக்டாவே வடச்சொல். இது என்ன சொல் கிடையாது அப்படின்னு சொன்னா, நாம பார்த்திருப்போம் கம்பராமாயணம் யார் எழுதினா? கம்பர் எழுதினார். அதுக்கு முன்னாடி அதை யார் எழுதியிருப்பாங்க? வால்மீகி எழுதியிருப்பார். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் உள்ள கதாபாத்திரங்களே ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன் இப்படி சொல்லி அனுமன் அப்படி சொல்லியிருப்பாங்க. இவங்களே பாருங்களா, அதுல நம்ம நிறைய பார்த்திருப்போம். தமிழ்ல படிக்கும்போது மட்டும் லக்குவன் அப்படின்னு படிக்காம இலக்குவன் அப்படின்னு படிப்போம். யாரை குறிக்குது? இது லட்சுமணனை குறிக்குது. லட்சுமணன் அப்படின்னு சூ வருது, லட்சுமணனை குறிக்குது. அப்ப தமிழ்ல இருக்கும்போது கம்பர் இதை அழகா எடுத்து வச்சிருப்பாரு. அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. வருடம், மாதம், கமலம். கமலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். கமலம், கமல கண்ணன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கமலம்னா தாமரை. விடம் அப்படின்னா விஷம், சக்கரம் முதலான சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் தமிழ் சொற்கள் அல்ல. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். அப்ப நீங்களே வச்சு பாருங்க, மனித புதிய பண்பாட்டு காலத்துல சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு படிச்சிருப்போம். சக்கரம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்?
திருவை, பானை வனைதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்போ ஒரு குடி சக்கரங்களுடைய கண்டுபிடிப்பு. சரி, அப்ப சமஸ்கிருத மொழி சொற்களாகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள். இந்த வட சொற்களை இரண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு தற்சமம், இன்னொன்னு தற்பவம். தற்சமம்னா என்ன அப்படின்னா தமிழ் சொல்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடமொழி சொல், ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாதிரியே இருந்தா அந்த தற்சமம், அங்கே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அடுத்து தற்பவம் அப்படி சொல்றாங்க. அப்போ கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை என்னது தற்சமம் அப்படின்னு சொல்றாங்க. கமலம் அப்படின்றது ஒரு வடமொழி எழுத்து, அந்த வடமொழி எழுத்த தமிழ் எழுத்து மாதிரி எழுதுறத என்ன சொல்றாங்க, தற்சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும். நான் சொன்னேன், இலக்குவன் என்ன சொல்லுவோம், லக்ஷ்மணனை இலக்குவன் சொல்லுவோம். அப்ப இதைதான் என்ன சொல்றாங்க, மாற்றி எழுதுறத பவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தற்சமம்னா என்ன, தற்பவம்னா என்ன. வடமொழி எழுத்த அப்படியே எழுதுனா அது தற்சமம், வடமொழி எழுத்த மாத்தி எழுதுனா அது தற்பவம். இந்த தற்பவம் அப்படிதான் யார் எழுதிருப்பா, கம்பராமாயணத்துல கம்பர் எழுதியிருக்கார். ஓகே, அப்ப நமக்கானது முடிஞ்சிருச்சு. ஓகே, சொற்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து போயிடலாம். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி. ஒரு சொல்லுக்கு ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும், அந்த சொல்லுக்கு பல பொருள் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லு இருக்கும், அதுக்கு 12 வகையான பொருட்கள் படிச்சிருப்போம். மானா விலங்கு, மரம், துகள், வயல், வண்டு, மேன்மை, அழைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வகையானது படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ இங்க மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னா தமிழில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொன்னா 247 சொல்லுவோம். அதுல அக்கண்ணா மட்டும் தனித்த எழுத்தா இருக்கும். அப்ப நம்ம கரெக்டா சொல்லணும்னா 246 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இப்ப கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நன்னூலார் ஓர் எழுத்து ஒரு மொழிகளை எத்தனையா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 70க்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரூஃப் ஒரு கொஸ்டின் எழுதணும். அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னு சொன்னா 42 அப்படின்னு சொல்லி பள்ளிக்காட புத்தகத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 42க்கான அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் ஷார்ட்கட்டா பார்க்க போறோம், டைரக்டா படிக்காம கொஞ்சம் ஷார்ட்கட்டா எப்படி நாம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் இருக்கும். சரியா? இங்க பாருங்களேன், ஈ அப்படின்னா ஈ என்பது எதை குறிக்குது, ஒரு சிற்றினத்தை குறிக்குது, ஒரு சின்ன ஒரு ஈயை குறிக்குது. பூ அப்படின்னு சொன்னா ஒரு பூவை குறிக்குது. கை அப்படின்னு சொன்னா ஒரு உறுப்பை குறிக்குது. அப்ப ஒரே ஒரு எழுத்து தான், ஆனா அந்த எழுத்துக்கு என்ன உண்டு, பொருள் உண்டு. அப்படி 246 எழுத்துல 70க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தாலும் அதுல என்ன சொல்றாங்க, குறில் நெடில் 2ஆ பிரிச்சு 42 எழுத்துக்களை வகைப்படுத்துறாரு இந்த நன்னூலார். சரிங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஓர் எழுத்து ஒரு பொருள் அமைவதையே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுப்பிய பவணந்தி முனிவர். நன்னூலை எழுதியவர் யாரு, பவணந்தி முனிவர். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன், 5 இலக்கணத்தை கூறும் நூல் அகத்தியம் எழுதினது, அகத்தியர் எழுதினாரு அகத்தியம். 3 இலக்கணத்தை கூறும் நூல் தொல்காப்பியம், அதை யார் எழுதினார், தொல்காப்பியர் எழுதினாரு. 2 இலக்கணத்தை கூறக்கூடிய நூலாக யார சொல்றாங்க, நன்னூலார சொல்றாங்க, பவணந்தி முனிவர் சொல்றாங்க. இவற்றில் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் 42 அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த 42ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நோ து ஆகிய 2 சொற்களை ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை. நீங்களே பாருங்களேன், மொத்தம் 42 இருக்கான். இந்த 42ல 40 வந்து என்னது, குறில், 40 வந்து நெடில். இந்த நோவும் தூவும் மட்டும்தான் என்னது, குறில் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது ஓ வரிசையில வருமா, இது என்னது தூவும் வரும். சரிங்களா? ஓகே, இப்ப 42 ஓர் எழுத்து ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் படிப்போம். ஆனா இதையும் தாண்டி இந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய பொருட்களும் நம்ம புரிஞ்சு வச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஆ அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்ல, அம்மா அப்படின்னு சொல்லலாம். ஆ அப்படின்னு சொன்னா எதை குறிக்குது அப்படின்னா பசு, எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அடுத்தது ஈ. ஈ அப்படின்னு சொன்னா ஈ என்பது எதை குறிக்குது, ஒரு ஈயையும் குறிக்குது, ஒரு உயிரினத்தையும் குறிக்கும். ஈதல் அப்படின்னு சொல்லுவோம். ஈதல்னா என்ன அர்த்தம், அடுத்தவனுக்கு கொடுத்து உதவுறது. அப்ப கொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து என்னது, கொடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஊ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இறைச்சி. அதாவது ஊ அப்படின்னா என்ன அர்த்தம், இறைச்சி. ஓகே, ஏன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு வினா எழுத்து, அம்பை எய்தான், அம்பை ஏவு, அம்பை ஏவு. அடுத்து என்னது, ஐ அப்படின்னு சொன்னா தலைவன். ஐ அப்படின்னு சொன்னா எதை குறிக்குது, ஒரு தலைவனை அப்படின்னு சொல்லலாம். ஓ அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ அப்படின்னா ஓடம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதகு நீர் தாங்கும் பலகை. அப்ப ஓடத்துல என்ன ஓடும் அப்படின்னா நீர் ஓடும். மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து கான் வந்துருச்சு. அங்க என்ன வந்துருச்சு, நம்ம ப்ரீவியஸ் இயர்லயே ஒரு பார்த்திருப்போம். கா அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னு சொன்னா சோலையை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். கானா எதை குறிக்குது, சோலை. அப்ப கா சோலைன்னு கூட நாம வச்சுக்கலாம். சரியா? கு அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா பூமி. கு அப்படின்னா எதை குறிக்குது, பூமி. கை ஒழுக்கம், நம்ம ஒழுக்கமா இருக்கணும்டா, கையை வச்சுக்கிட்டு திருடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப கையை வச்சு திருடக்கூடாது, கை என்பது ஒழுக்கத்தை குறிக்குது. கோனா நமக்கு தெரியும், கோனா யாரு, அரசன். இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சதா, தெரியாது மட்டும் வச்சுப்போம். சா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சா அப்படின்னு சொன்னா சாவு, செத்து போ அப்படின்னு சொல்றது அர்த்தம். செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் இல்லையா. சா அப்படின்னா இறந்து போ.
சி அப்படின்னு ஒருத்தனை சொல்றோம். சி அப்படின்னு சொன்னாலே அவனை என்ன பண்றோம், சிறுமைப்படுத்துறோம். அப்ப சி என்பது எதை குறிக்கிறது, இகழ்ச்சிய குறைக்கிறது, இகழ்ச்சியா குறிக்கிறது. சே அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா உயர்வு. நல்லா பாருங்களேன், தாய் சேய்க்கு இந்த சே இருக்கணும், தாய் சேய். அப்ப சே அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, ஒரு உயர்வானதை குறிக்கிறாங்க. சோ அப்படின்னா மதில், சோ அப்படின்னா மதில். சோன்னு ஒரு இவரை பார்த்துருப்பீங்க, யாரை பார்த்துருப்பீங்க, ஒரு எழுத்தாளரை பார்த்துருப்பீங்க. அவர் எழுத்தாளரா இல்ல கட்சிக்காரரானே தெரியாது, மதில் மேல் உள்ள பூனை மாதிரி ரெண்டுத்துலயுமே இருப்பாரு. அப்ப சோ அப்படின்னு சொன்னா மதில். ஓகே, தா அப்படின்னு எனக்கு தா அப்படின்னு சொல்றேன். தானா என்ன அர்த்தம், கொடு. ஈனாலும் கொடு, தானாலும் கொடு. அப்ப நான் பாத்துக்கலாம், தா அப்படின்னு சொன்னா கொடு, ஈ அப்படின்னா கொடு. ரெண்டுமே வந்துருச்சா. அடுத்தது தீனா நெருப்பு, யாரும் சொல்லி தரவே தேவையில்லை. தூ தூய்மை, நாங்க பாருங்க, தூ தூய்மை, தூய்மை. தூ அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க, தூய்மை அப்படின்னு சொல்றாங்க. தே கடவுள், நாம என்ன சொல்லலாம், கடவுளை தேவன்னு சொல்லலாமா, தேவன் அப்படின்னு சொன்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம், அப்படித்தானே. அப்ப தேன என்ன அர்த்தம், கடவுள். தை, இந்த சட்டை கிழிஞ்சிருச்சு தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தை என்ன சொல்லலாம், தைத்தல், அது ஒரு தொழிலை குறிக்குது. அப்ப தை தைத்தல், தை தைத்தல். அடுத்தது நா நாவு, அங்கே நான் வந்துருச்சு. நானும் ஒரு எழுத்து வந்தாலே முதல்ல எனக்கு ரெண்டு ஞாபகம் வரும், ஒன்னு நாய் ஒன்னு நாக்கு. அப்ப நான் அப்படின்னு சொன்னா நாவு, சரியா. நீ அப்படின்னு சொன்னா, நான் அப்படின்னு சொன்னா தன்மை, நீ அப்படின்னா முன்னாடி இருக்கிறவன சொல்றேன், ஒருத்தனை தான் சொல்றேன், அதனால முன்னிலை ஒருமை, முன்னிலை ஒருமை. அடுத்து பாருங்க, நே அப்படின்னா நேசம். நேசம்னா என்ன அர்த்தம், அன்பு அப்படின்னு அர்த்தம். நேனா என்ன அர்த்தம், நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம், அன்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நை அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னடா இவன் நையின்னு இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் ஒல்லியா இருக்கிறத பார்த்து அவன் என்ன பண்றான், நையின்னு இருக்கான் அப்படின்னு சொன்னா அது அவனை இழிவுபடுத்துற மாதிரி. ஓகே, அப்ப அது நை அப்படின்னா என்ன அர்த்தம், இழிவு. ஓகே, நை என்பதற்கு இழிவு. அடுத்து என்னது, நோ, என் வாழ்க்கையில வறுமையே வரக்கூடாது. நோ அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில எது வேண்டாம் அப்படின்னு சொன்னா வறுமை வரக்கூடாது. பா, பா அப்படின்னு சொன்னாலே நம்ம பார்த்துருப்போம், ஆசிரியர்ப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இதெல்லாம் எதுக்கு பாடுவாங்க, பாடலுக்கு பாடுவாங்க, பா. ஓகே, பூ அப்படின்னா மலர், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பே, பே அப்படின்னா என்ன அப்படின்னா மேகம், பேகன், மேகம் மாதிரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவன். பே அப்படின்னு சொன்னா மேகம், பே அப்படின்னா மேகம். மேகம் எப்படி மழையை வாரி வழங்குகிறதோ, பே பேகன் என்ன பண்ணுவான், மழையை வாரி வழங்குவான். பே என்றால் மேகம் போல. ஓகே, பை அப்படின்னா இளமை. பை அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா என்னது, இளமை. பை அப்படின்னா என்ன அர்த்தம், இளமை. ஓகே, அடுத்து பாருங்க, மை அப்படின்னா அஞ்சனம். நல்லா பாத்துக்க, மை கண்ணு மை வைக்கிறோமா, அந்த கண்ணு மை எங்க வைக்கிறோம் அப்படின்னா அஞ்சரை பெட்டி இருக்கும். இப்பதான் நமக்கு இந்த மேக்கப் கிட் வச்சிருக்கோம் இல்லையா, அப்ப அஞ்சனம், மை அஞ்சனம். மோ, மோ அப்படின்னா மோத்தல் அப்படின்னு சொல்றாங்க. மோ அப்படின்னா மோர்னு நாம வச்சுக்கலாம், மோரை மோந்து எடுக்கிறாங்க, மோரை மோந்து எடுக்கிறாங்க. ஓகே, யா அப்படின்னா அகலம், நம்மளே பார்த்திருப்போம், யா மரம், அகலமான மரம். யா அப்படின்றது ஒரு மரத்தையும் குறிக்கும். யா அப்படின்ற சொல்லினுடைய பொருள் என்ன, அகலம். வா அப்படின்னு கூப்பிடுறாங்க, வானா என்ன அர்த்தம், வடாங்க அப்படின்னு சொல்றேன், நான் கூப்பிடுறேன், அழைக்கிறேன், அவன் அழைத்து வரான், சரிங்களா. அடுத்தது வி, அதாவது மலர்களினுடைய நிலைகளை 7ன்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு நிலை தான் வி அப்படின்னா மலர் அப்படின்னு அர்த்தமா, சரியா. வை அப்படின்னா வைக்கோல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வைக்கோல் என்னது, மாற்றுக்கான ஒரு புல்லு தான் வைக்கோல். ஏன்னா புல்லு கொஞ்சம் காஞ்சி போச்சு, காஞ்சி போன புல்லு தான் வை, அப்ப வைப்புல். ஓகே, வவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வவ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு நாய் வவ்வுன்னு கவ்வுச்சுன்னு சொல்லுவோம். அப்ப வவ் அப்படின்றால் கவர், நாய் என்ன பண்ணுவோம், கவ்விடுச்சுரா, வவ்வுன்னு கவ்விடுச்சுரான்னு சொல்லுவோம். வவ் கவர். நோ என்றால் நோய், தூ என்றால் உன். நோ அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், நோய் நொடி இல்லாம வாழ்ந்துட்டா போதும்பா, அங்க வரக்கூடிய நொடி, நோய் நொடி, அவ்வளவுதாங்க, ஷார்ட்கட். நோய் நொடி, அவ்வளவுதாங்க. நோவுக்கு நோய். தூ உன், துண்ணியா அப்படின்னு கேட்போம். அப்ப துண்ணியா அப்படின்னு கேட்கும்போது என்னது, துண்ணியா, நிறைய மெட்ராஸ்ல பேசும்போது துண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. தூ அப்படின்றது என்னது, உன். அப்ப 42 ஓர் எழுத்து மொழிகளையும் நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா. ஒரு குட்டியா இந்த ஷார்ட்கட்ஸ் தான் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஷார்ட்கட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, பகுபதம், பகாபதம் அப்படின்னு சொல்லி பாருங்க. வேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவிஞர்கள் வேலன் என்ற சொல் எப்படி பிரிக்கலாம், வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். இவ்வாறு பிரிப்பதையே பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிக்க முடியல அப்படின்னா அதை பகாபதம்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து இருக்கு, அந்த ஒரு எழுத்தை பிரிக்க முடிஞ்சு அப்படின்னா அது பகுபதம். பிரிக்க முடியல அப்படின்னா பகாபதம். அதாங்க பாருங்க, படித்தான், படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அழகிட்டு வாய்ப்பாடுலாம் இதை வச்சுதான் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. பகுபத உறுப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெயர் பகுபதத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, பெயர் பகுபதம் முடிச்சுட்டு பகுபத உறுப்புகள் பார்ப்போம். ஓகே,
பெயர் பகுபதம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகுபதமாக அமையும் பெயர் சொல். நான் பிரிக்கும் பொழுது அந்த பகுதி என்னவா அமையும் அப்படின்னா ஒரு பெயரா அமையும். அப்படி அமைஞ்சா அத பெயர் பகுபதம் ஆகும். இதனை பொருள், இடம், நல்லா பாத்துங்க, இந்த பகுபதத்துல பெயர் பகுபதம்னு வினை பகுபதம்னு ரெண்டா பிரிக்கிறோம். அந்த பெயர் பகுபதத்துக்குள்ளார எப்படிலாம் இருக்கு, பொருள் வச்சு வரலாம், இடத்தை வச்சு வரலாம், காலத்தை வச்சு வரலாம், சினையை வச்சு வரலாம், பண்பை வச்சு வரலாம், தொழிலை வச்சு வரலாம். ஏன்னா 6 வகைப்படுத்தும். இதுக்கு முன்னாடி 6 வகை எங்க படிச்சிருப்போம்? குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். நெடில் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன்மை தொடர், மென்மை தொடர், இடைநிலை தொடர்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பெயர் பகுபதம் இங்க படிக்கிறோம். பொருள் அப்படின்னு சொன்னா இந்த பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. மொத்தம் 6ன்னு சொல்லிட்டாங்களா? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? நீங்களே பாருங்களேன். பொருள் அப்படின்னா பொன்னன், பொருள் அப்படின்னா பொன்னன், பொன் பிளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப பொண்ணு மட்டும் பாருங்க, பகுதி. பொன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்க நகை. அது ஒரு பெயரை குறிக்குதா? அப்ப அது பெயர் சொல். ஓகே. அடுத்து இடம் அப்படின்னு சொன்னா நாடன்னு சொல்றாங்க. நாடு கூட்டல் அன். நாடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்தை குறிக்குதா? அவ்வளவுதாங்க. காலம் சித்திரையன், சித்திரை பிளஸ் அன். சித்திரை என்பது எதை குறிக்குது? ஒரு மாசத்தை குறிக்குது. அப்ப என்னது? சித்திரையன். சினை அப்படின்னா கண்ணன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்ணன் என்பது எப்படி சார் சினை பெயர் அப்படின்னு சொன்னா கண் பிளஸ் அன். அப்ப 2 பிரிச்சா என்னவாகும்? கண் என்பது யாரை குறிக்குது? ஒரு உறுப்பை குறிக்குது, சினையை குறிக்குது. பண்பு அப்படின்னா இனியன். சரியா? இது எப்படி சார் பண்பு பெயரா மாறும்? இனிமை பிளஸ் அன் அப்படின்னு சொன்னா இனிமை என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பண்பை குறிக்குது. தொழில் அப்படின்னா உழவன், உழவு பிளஸ் அன். அப்போ மொத்தம் 6 பெயர் பகுபதம் 6ஆ பிரிக்கிறாங்க. பொருள் வாரியா பிரிக்கிறாங்க, இடம் வாரியா பிரிக்கிறாங்க, காலம் வாரியா பிரிக்கிறாங்க, சினை வாரியா பிரிக்கிறாங்க, பண்பு வாரியா, தொழில் வாரியா. அவ்வாறு பெயர் சொல்லாக அமைந்தால் அது பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு வினையா அமைந்தா வினை பகுபதம் அப்படி அமையும். பகுபதமாக அமையும் வினை சொல் வினை பகுபதம் ஆகும். இங்க பாருங்க, உண்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, உன் கின்று அன். உன் அப்படின்னா சாப்பிட்றாங்க, ஒரு செயல் செஞ்சுக்கிறான், அப்ப அது வினை பகுபதம். சரியா? பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 6 கொடுத்துருப்பாங்க. பகுபத உறுப்புகள் எத்தனை? 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. சரியா? கட்டாயமா ஒரு கொஸ்டின்ல இருக்கு. சாரியை, விகாரம் ஆகியனவாகும். பகுபத உறுப்புகள் எத்தனை? பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். பெயர் பகுபதத்துல 6 இருக்கு. பொருள், சினை, இடம், காலம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பார்த்தோம். அதுல பகுபத உறுப்புகள்னு சொல்லி 6 பார்ப்போம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி அப்படின்னா என்ன பார்ப்போம்? பகுபதத்தின் முதலில் அமைவது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முதலில் அமைவது எது? பகுதி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பத்தி பார்க்க போறோம்னா பகுதியை பத்தி பார்க்க போறோம். பகுதி அப்படின்றது எப்படி அமையும் அப்படின்னா கட்டளையாகவே அமையும். கட்டளையாகவே அமையும். முதல்ல வரும். பகுதி எப்பவுமே பின்னாடி வராது. பகுதி என்பதுதான் முதல்ல வரக்கூடியது. பிரிந்தால் முதலில் வரக்கூடியது பகுதி. வினை பகுபதத்தின் பகுதியே, வினை ஒரு செயல் செய்யக்கூடியதனுடைய பகுதியே கட்டளையாகவே அமைஞ்சா அது பகுதின்னு சொல்லுவோம். சரியா? கட்டளையா அமைஞ்சா இன்னொன்னு சொல்லுவோம், வேர் சொற்களையும் சொல்லியிருப்போம். ஓகே. பகுபதத்தின் இறுதியில் அமைவது எதை சொல்லுவோம் அப்படின்னா விகுதின்னு சொல்லுவோம். முதல்ல அமைஞ்சா பகுதி, இறுதியில் அமைஞ்சா விகுதி. அப்ப இறுதியில் அமைகிறது எப்படி அமையும் அப்படின்னா திணை, உயர்திணையா, அக்ரிணையா, ஆண் பாலா, பெண் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா, எண் நான் அக்ரிணையா இல்ல உயர்திணை வரக்கூடியதா, இடமா, தன்மை, முன்னிலை, இடம், முன்னிலை, படற்கை அப்படின்ற இடத்துல வரக்கூடியதா, முற்றும், எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி. ஆகியவற்றையே முற்றெச்சம், முற்றெச்சம்னா என்னது? முடிஞ்சிருச்சு ஆகியவற்றை காட்டுவதே விகுதின்னு சொல்லுவோம். இப்ப விகுதி எப்படி இருக்கும்? திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை காட்டும். முற்றெச்சம் ஆகியவற்றை காட்டுவதே விகுதி. அப்ப பகுதினா முதல்ல வரும், கட்டளையாகவே அமையும். இங்க இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவதையே இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடைநிலை என்ன பண்ணும்? காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. சரியா? இடைநிலையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறை, எதிர்மறைனா ஆப்போசிட், இதுவா அதுவான்றது காட்டக்கூடியது. ஒண்ணு ஆப்போசிட்டா காட்டக்கூடியது. அப்ப காலம் காட்டும். இடைநிலை என்னது? காலம் காட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. காலம் காட்டும். காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது அப்படின்னா இடைநிலை. ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகே. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வருவது சந்தி. சரி, நல்லா பாருங்க. பகுதி, இடைநிலை, விகுதி. சரியா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே ஏற்படுறதுதான் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்திக்கிறது தான் சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஆனது சந்தி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க? பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரும் அசை சொல்லதான் சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க. சாரியைன்னு சொல்லுவோம். சாரியைன்னு சொல்லுவோம். ஓகே. பகுதி, சந்தி, இடைநிலை எங்கெங்கெல்லாம் ஏற்படுதான்? பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3 போர்ஷன்ல ஏற்படுத்துறதுதான் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். நாம கூட விகார புணர்ச்சி படிப்போம். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான புணர்ச்சிகளை படிப்போம். அது முதல்ல மட்டும்தான் இந்த மாற்றம் அடையும். அப்ப பகுதினா என்ன? முதல்ல அமையும். விகுதினா என்ன? இறுதியில் அமையும்.
இடைநிலைன்னா என்ன? காலம் காட்டாது. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் வருவது சாரியை, பகுதி சந்தி இடைநிலை இவற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்களே விகாரம். சரியா? அப்ப 6மே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க, வந்தனன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி பிரிக்க போறேன் அப்படின்னா, வா கட்டளையாகவே இருக்கா, கட்டளையாகவே இருக்கா. அப்ப வா என்பது பகுதி, இதில் வா என குறுகி இருப்பது விகாரம். எங்க வந்திருக்கு? இத்து இந்தானது சந்தி, திரிந்து விகாரம் ஆச்சு. இத்தானது இறந்த கால இடைநிலை, இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாமே இறந்த கால நிலை. கிரு இன்று அன்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலை. இந்த மாதிரி இடைநிலைகளை படிப்போம், அடுத்த கிளாஸ்ல 8ல படிப்போம். ஓகே. அன் என்பது சாரியை, அன் என்பது ஆண் பால் வினைமுற்று விகுதி. சரியா? ஆண் பால் இங்க என்னெல்லாம் வரும்? திணை, உயர்திணை, அக்ரிணை வரும், பால் வரும், எண் வரும், இடம் வரும். அப்ப இதை தான் என்ன சொல்றாங்க? பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. பகாபதம் இது என்ன பண்ணாது அப்படின்னா, பிரித்தால் பொருள் தராது. மரம், கழனி, உன், எழுது இச்சொற்களை கவனித்து பாருங்கள். இந்த உறுப்புகளை பிரிச்சா என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா பொருள் தராது. இவை அடிச்சொல் அல்லது வேர் சொற்களாகவே இருக்கும். அடிச்சொற்களாகவும் இருக்கும். இதான் கொஸ்டின் இல்லை. இவை அடிச்சொல் அல்லது வேர் சொற்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு? பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களும் பகாபதங்கள் உண்டு. பெயர் பகாபதம் அப்படின்னு சொன்னா, நிலம் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்குது, நீர் அப்படின்றது ஒரு பெயரை குறிக்குது. அதை பிரிச்சு பாருங்களேன், பொருள் தருமா? தராது. நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது பெயர் பகாபதம். வினை பகாபதம் நட, வா, படி, வாழ். இடை பகாபதம் மண், பொல், தில், போல். உரி பகாபதம் உரு, நனி, கழி. அப்ப இந்த 4 வகையானதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. அப்ப இந்த பாடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகுபதம் பகாபதம்னா என்னன்னு பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி என்னது? ஓர் எழுத்து ஒரு மொழி பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி திசை சொற்கள் அந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம். சரியா? 3வது இயலுக்கு போயிடலாம். ஓகே. தொழிற்பெயர் அவ்வளவுதாங்க. 1 தொழில் 8 கால் பூச்சி எத்தனை கால்பா? இந்த தொழிற்பெயர் விதிகள் கட்டாயமா நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா? வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். வினையாளனின் பெயர்னா என்ன, வினை முற்றுனா என்ன, வினை எச்சம்னா என்ன, பெயரச்சம்னா என்னன்னு சொல்லி நமக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல தொழில் பெயர்ல ஒரு கொஸ்டின் நமக்கு கட்டாயமா இருக்கு. அப்ப எதை வச்சு தொழில் பெயர் கண்டுபிடிக்கலாம்? நம்ம அள்ளு தள்ளு அதை மட்டுமே வச்சு கண்டுபிடிச்சிருவோம். சரியா? அது இல்லாம தொழில் பெயரை வச்சு கண்டுபிடிக்க தான் சொல்றாங்க. உழவர் செய்யும் தொழில் முதல் தொழில் உழுதல், தையல்காரல் செய்யும் தொழில் தைத்தல். தொடக்கத்தில் உழுதல் தைத்தல் என்பன பெயர்களாகவே அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயல் அல்லது வினையின் பெயரை, நல்ல கவனிங்க, ஒரு செயலின் வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். தொழிற்பெயர் எதை பொறுத்து அப்படின்னா, எண், இடம், காலம், பால். இதை நீங்க எங்க பார்த்திருப்போம்? விகுதியில பார்த்திருப்பீங்க. அவ்வளவுதான். ஆகியவற்றை காட்டுவது படற்கை இடத்தில் மட்டுமே வரும். படற்கைனா என்ன அர்த்தம்? தூரத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. தூரத்துல மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. சரியா? படித்தல் அப்படின்றது ஒரு தொழில். ஆடல், டான்சர். நடிப்பு, நடிகர். எழுதுதல், ரைட்டர். பொறுத்தல், இது எல்லாமே ஒரு தொழில்னு சொல்றாங்க. நீங்க பொறுத்தல் எப்படி தொழிற்பீங்க? இறைவனுடைய தொழில் என்ன அப்படின்னா, மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து கொள்றதுதான் இறைவனுடைய தொழில். அப்ப தொழிற்பெயர்ல விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு 3 வகைப்படும். இந்த தொழிற்பெயரை 3 வகையா பிரிக்கிறாங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இதுல விகுதி பெற்றே வரும். சரியா? இன்னொன்னு முதல்நிலை தொழிற்பெயர், அடுத்தது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சரியா? இதை முழுதி பார்ப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். விகுதி பெற்ற தொழிற்பெயர். சார் விகுதினா என்ன சார்? இறுதி எழுத்தா வரும், திணையில வரும், பால்ல வரும், எண்ணுல வரும், இடத்துல வரும். அப்ப இங்க பாருங்களேன், நடத்தல், தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றில் நட, உன், வாழ் ஆகிய வினை பகுதிகள் ஒரு அடிச்சொல். சரியா? ஒரு அடிச்சொல். தல், அல், உ, கை ஆகிய விகுதிகள் சேர்ந்து வருவது தொழிற்பெயர்களாக அமைகின்றன. அப்ப என்ன வந்திருக்கு? விகுதி பெற்றே வந்திருக்கு. அதுதான் எடுத்துக்காட்டு. அப்ப என்னென்ன விகுதிகள் சார் இருக்கு? இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். என்ன நல்லா இருக்கு பாருங்களேன். அப்படியே எக்ஸாம்பிளோட கொடுத்துருவாங்க பாருங்க, அப்படியே படிக்கலாம். தல்லுன்னு இருக்கு. தல்லுக்கு என்னது? தருதல். அல்லுன்னு இருக்கு, கூறல். அம்மன் இருக்கு, ஆட்டம். விலை, வருகை, பார்வை, பார்வை. அடுத்து என்ன இருக்கு? போக்கு. அப்படியே கரெக்டா வரிசலா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். தருதல், தல், அல், அம், மை, கை, வை, கு, பூ, ஊ, தி, சி, வி, மை போன்ற தொழிற்பெயர் விகுதிகளாக அமையும். நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை, இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா தொழிற்பெயர்களை குறிக்குது. சரியா? அடுத்தது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. வானில் இடி விடித்தது, சோறு கொதி வந்தது. அதானே? இதுல
இந்த இடி கொதி அப்படின்றது என்னவா இருக்கும்? இடித்தல் அப்படின்ற ஒரு குறிக்கும். கொதி அப்படின்றத குறிக்குது. கொதித்தல் என்னும் சொற்களின் பகுதிகளாகும். என்னது? நல்லா கவனிங்க. இடித்தலோட பகுதி தான் இடி, கொதித்ததோட பகுதி தான் கொதி, சொற்களினுடைய பகுதிகளாகும். இவ்வாறு நல்லா பாருங்க, ஏவல் ஒருமை வினையாக அமையும். நல்லா பார்த்துக்க, ஏவல் எப்படி இருக்குமா? பன்மையில இருக்காது, ஒருமையில இருக்கும். இடி ஒருமையில் அமையும் வினை சொற்களின் பகுதியே முதல்நிலை என்பர். முதல்நிலை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருமையில இருக்கும், வினை சொற்களினுடைய பகுதியை தான் சொல்லுவாங்க. வானில் இடி இடித்தது, இடித்தல் கொதித்தல், அதாவது இடி கொதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதைத்தான் முதல்நிலையில் எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலையில எவ்வகை மாற்றமும் இடம்பெறாது, இடம் மாற்றமே இல்லை, அப்படி இடம்பெறாம இருந்துச்சுன்னா அதை முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவோம்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செல்லமாக ஓர் அடி அடித்தான், அடித்தல் அப்படின்னு புரியுது. புகழ்தல், புகழ் பெற்றார், அவ்வளவுதான். எந்த விதமான மாற்றமும் இல்லை. தன் விகுதி பெறாமல் தம் பொருளையே உணர்த்துது. இது தனியாக ஒரு விகுதி பெறல. தல்லு, அல்லு, அம்மு, ஐ, கை, சி, தி, சி, பூ, பூ, மை, ஐ அப்படின்னு சொல்லக்கூடியதான் கொடுக்கல. கை அப்படின்னு கொடுக்கல. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இங்க பாருங்களேன், தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன். உணவின் சூடு குறையவில்லை, உணவின் சூடு குறையவில்லை. இங்கேயும் பகுதி தான் இருக்கு. இத்தொடரில் பேரு சூடு ஆகிய சொற்களை கவனிங்கள். பெரு சுடு, நல்லா பாருங்க, என்னவா மாறுது? பெரு பேரு, அதாவது பேரு பெருவா மாறுது. சூடு சுடா மாறுது. நெடில இருந்து குறிலா மாறுது. பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேரு சூடு. பாருங்க, பெரு சூடு அப்படின்றது என்னவா மாறி இருக்கு அப்படின்னா பேரு சூடு ஆகியன திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி வருவன. இவ்வாறு முதல் நிலையில் உள்ளது முதல்நிலை தொழிற்பெயர், திரிந்து வந்தால் அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வீடு அப்படின்னா வீடு, அதாவது ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிள், பொருள் எழுத்து என்னவா மாறும் அப்படின்னா நெடில் எழுத்தா மாறும். அப்படி மாறுச்சுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயரா இருந்துச்சுன்னா இது என்னவா மாறும்? திரிந்த தொழிற்பெயரா மாறும். அதான் தமிழ் படிக்கும் பெரு பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரு பெற்றேன்னு வந்திருக்கும். உணவின் சூடு குறையவில்லை, உணவின் சூடு குறையவில்லைன்னு இருக்கும், சூடு குறையவில்லைன்னு இருக்கும். இவ்வளவுதாங்க. இங்க வீடு வீடு, மின் மீன், கொல் கோல், உடன்பாடு உடன்படு, உடன்பாடு, அவ்வளவுதாங்க.